டி.ஆர். பாலு அவர்களின் ரகசிய அறையை கண்டுபிடித்து அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1000 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கு தற்பொழுது பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணங்கள் அனைத்தும் அவர்களின் ரகசிய அறையில்தான் இருக்கிறது என்று செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறிவிட்டாராம் என்பதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதாவது யார் என்பதையும் முழுமையாக இந்த தகவல் பார்க்க போகிறோம். இவர்கள் யார், இவர்களது முகத்திரையில் என்ன, இவர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன என்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். திமுகவில் அடிதடி, சண்டை, சச்சரவு, கலவரம், கொலை, கொள்ளை சம்பந்தமான அனைத்தையும் டி.ஆர். பாலு அவர்கள் பார்த்து கொள்வார். மிக முக்கியமாக பல தயாரிப்பாளர்களுக்கு ஃபைனான்ஸ்களையும் டி.ஆர். பாலு அவர்கள் கவனிப்பதில் மிகவும் வல்லவர். கருப்பு பணங்கள் அனைத்தையும் இதன் மூலமாகத்தான் வெள்ளை பணமாக மாறுகிறது. அரசாங்கத்திற்கு மிகவும் ஆதரவாக, திமுகவுக்கு மிகவும் உறுதுணையாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இவரிடம் பம்பி போய் தான் பார்த்தீங்கன்னா நிற்க வேண்டும். ஏற்கனவே இவரது மகள் கல்யாணத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நெருங்கிய நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது உங்களை பார்த்தீங்கன்னா வாங்குவதற்காக 1000 கோடி தற்பொழுது முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் உண்மைகளை கூறிவிட்டதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். எப்போ வேண்டுமானாலும் டி.ஆர். பாலு வீட்டிற்கு சோதனைகள் நடத்தப்படலாம். அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தொடர்ந்து கரூரில் திமுகவின் நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2ஆம் தேதி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கரூரில் சோதனைகள் நடத்தப்பட்டு 7 இடங்களுக்கு மேல் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் செந்தில் பாலாஜியின் அசிஸ்டன்ட் சோதனை அவர்களோட வீடு இடம் எல்லா இடங்களிலும் சோதனைகள் நடந்துவிட்டு ஏராளமான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது திமுகவை குறிவைக்கிறதா பாஜக என்று நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சும்மா ஒன்றும் பார்வையிடவில்லை. பார்வையிட்டு ஆதாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அவர்களுடைய வீட்டிற்கு அமலாக்கத்துறை வருவார்களா என்று அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் கூட இதைத்தான் நினைத்து கொண்டிருப்பார் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக எல்லா இடங்களிலும் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்கிறார். 2 ஆண்டுகளை கழித்து விட்டார். தற்பொழுது இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் தினம்தோறும் பயந்து செல்கிறார்கள். திமுகவின் நிர்வாகிகள் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். தற்பொழுது டி.ஆர். பாலு அவர்கள் மகனை கூட பார்த்தீங்கன்னா தற்பொழுது தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்று வைத்திருக்கிறார். நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிமட்ட தொண்டன் அடிமட்டமாகவே பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர்களின் மகன்கள் அமைச்சர்களாகவே, எம்பிக்களின் மகன்கள் எம்பிக்களாகவும் தற்பொழுது வரை திமுகவில் குடும்ப அரசியலும் ஒரு பக்கம் போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது கூட தெரியாமல் உடன்பிறப்புகள் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொண்டு வல்லவர்களாக இருக்கிறார்கள். பார்க்கலாம், அமலாக்கத்துறை அதிகாரிகள் டி.ஆர். பாலு வீட்டில் சோதனைகள் நடத்தும் பொழுது கலவரங்கள் ஏதேனும் உண்டாகுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.